அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1, 2014 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் திருப்பூரில் ஆற்றிய சொற்பொழிவு இதை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அன்புடன் உரையாடுங்கள் அப்படிங்கிற தலைப்பினுடைய இறுதி பகுதியை நோக்கி நம்ம வந்திருக்கோம். உரையாடல்ல எப்படி ஒரு நயம் இருக்க வேண்டும், நம்முடைய நாவடக்கம் எந்த அளவுக்கு அவசியம், அது எந்த மாதிரி நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பயன்படுகிறது, இந்த விஷயங்கள் தான் மாஸ்டர் தொடர்ச்சியா அதுல பேசினாரு. பாபுஜி மற்றும் நம் மாஸ்டர் இருவரும் வெற்றிடமே அருளை ஈர்க்கிறது என்கிறார்கள். அபியாசியின் இதயத்தில் வெற்றிடத்தை உருவாக்குவது எது? அவரை மட்டுமே சார்ந்திருக்கும் இதயத்தின் அழைப்பே வெற்றிடத்தை உருவாக்குகிறது. அந்த அளவு நீங்கள் அவரை மட்டுமே சார்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் அந்த வெற்றிடத்தை ஏற்படுத்தி கொள்ள பிரார்த்தனையை கூட உபயோகிக்க தேவையில்லை. 2 சொட்டு கண்ணீர் விடுவதாக இருந்தாலும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் அவரது உயர் பிரசன்னத்தை வேண்டி அழைக்கும் போது அதை செய்யுங்கள் என்று பாபுஜி மகராஜ் கூறுகிறார். இந்த இடத்தை நம்ம சரியா புரிந்து கொண்டாலும் கூட இந்த மாஸ்டர் சொல்ற அந்த ஒருமை தன்மைங்கிறது நமக்கு வந்துடும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவோம். வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை ஒருத்தர் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அவங்க பாட்டி ஊட்டி விட்டாதான், இல்லைன்னா அவங்க அத்தை ஊட்டினாதான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை இருக்கு. வேற யாரு கொடுத்தாலும் ஒரு வாய் கூட சாப்பிடாது, தானாகவும் சாப்பிடாது. அப்படின்னு இருந்தால் அந்த குழந்தைக்காக அந்த அத்தையோ அந்த பாட்டியோ இல்ல அந்த அம்மாவோ வெளியூர் கூட போகாம இருப்பாங்க. ஐயோ அவன் நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டா, அவன் நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டான், பட்னியா கிடப்பான், நான் போனாதான் அவன் சாப்பிடுவான். இது இவங்க கற்பனையா இவங்க வளர்த்துக்கிட்டு ஊட்டி விடுறது வேற விஷயம். அவன் இவங்க இல்லைன்னா நிம்மதியா சாப்பிடுற பையன்லாம் இருக்கான். கற்பனையா இது மாதிரி சொல்ற அம்மா அப்பாக்கள் அத்தைகள் தாத்தாக்கள் மாமாக்கள்லாம் இருக்காங்க. நான் சொல்றது உண்மையிலேயே. இதே கொஞ்சம் முதிர்ந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அந்யோன்யத்துல பார்க்கும் பொழுது ஒரு மனைவி எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து புடவை வாங்கி தரல, பொட்டு வாங்கி தரல, பூ வாங்கி தரல அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா கணவனை தவிர வேற யாருமே வாங்கி தந்தாலும் நான் அந்த பூவை வச்சுக்க மாட்டேன், அந்த பொட்டு வாங்கிக்க மாட்டேன். நீங்க வாங்கி கொடுங்க, உங்க கையால வாங்கி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா பரவாயில்ல அப்படி என்று ஒரு மனைவி சொல்றது அடிமைத்தனம் இல்லை. அவங்க வித்தியாசமாக ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறாங்க. அந்த வெற்றிடம் வேற வழி இல்லாமல் அவங்களுடைய கணவனை அதை செய்ய சொல்கிறது. அதேதான் கணவர்களுக்கும். இவங்க உணவு மேஜையில உட்கார்ந்துக்கிட்டு மனைவியுடைய உணவை குறை சொல்வதற்கு பதிலாக நீ செஞ்சு கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு அவங்க கையால தான் அவரு சாப்பிடுவாரு, எந்த நேரமா இருந்தாலும் நான் வீட்டுக்கு உன் கையால தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு சார்பு தன்மையை கொண்டு வர பார்த்தாங்கன்னா வேற வழி இல்லை, அந்த மனைவி சமைத்தே ஆக வேண்டும். அது அதிகாரத்துல எனக்கு சோறு போடலன்னா நீ என்ன பண்றது, சோறு கூட ஆக்கி வைக்கலையா, அந்த மாதிரி கிடையாது. அவங்க சாப்பாடு வைக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க. இது நம்ம செல்ல பிராணிகள்ட்ட எல்லாம் பார்க்கலாம். நம்ம வளர்க்குற ஆசையா வளர்க்குற நாய் இல்லைன்னா கிளி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாரு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க 4 நாள் வெளியூர் போயிட்டா அது சாப்பிடாமலே கிடக்கிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, ஒரு வெற்றிடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு அவரை மட்டுமே சார்ந்திருக்கின்ற இதயம் தேவை. இப்ப எனக்கு எதுவாக இருந்தாலும் என்னுடைய மாஸ்டர் தான் கொடுக்கணும், வேற ஆளே கிடையாது. எனக்கு ஆன்மீக முன்னேற்றமா இருந்தாலும் அவர் தான், எனக்கு வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அவர் தான், எதுவா இருந்தாலும் அவர் தான் கொடுக்கணும், நீங்க இல்லைன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றிடம் இதயத்துல உருவாகிற பட்சத்துல மாஸ்டருக்கு வேற வழியே கிடையாது. அப்ப இதுதான் நம்ம கூறத்தாழ்வார திரும்பி திரும்பி நம்ம சொல்றதுக்கு காரணம். அவருக்கு கண்ணை அந்த கிருமி கண்ட சோழன் கண்ணை புடுங்கிடுறான்.
பிறகு வந்து ராமானுஜருக்காக அவர் வந்து தன்னை ராமானுஜரா நடிச்சு தானே ராமானுஜர்னு நடிச்சு ராமானுஜருக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இவனுக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. கூரத்தாழ்வார் வந்து கண்ணை இழந்தவர். ஆனா பிற்பகுதியில ராமானுஜர் மீண்டும் வந்து பெருமாள்கிட்ட கூட்டிகிட்டு போய், உனக்கு நான் கண்ணு வாங்கி தந்தே ஆவேன், பெருமாள் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய பிரசன்னத்துல போய் கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்றத தட்டக்கூடாதுன்னு தான் உள்ள போறாரு கூடத்தால். தனக்கு வேணாங்கிறார் கண்ணு. ஆனா அங்க போன பிறகும் அவர் கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கண்ணு வேணும், ஆனா என் கண்ணுக்கு பெருமாளே நீங்களும் என்னுடைய குருநாதரும் தெரிஞ்சா போதும், வேற யாரும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர்றாரு. திரும்பியும் அவர் குருடாவே தான் வாழ்றாரு. அவன் குருநாதரும் கண்ணுக்கு தெரிவாரு, பெருமாள் கண்ணுக்கு தெரிவாரு, மற்ற யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். மற்றவர்களை பார்த்தால் அந்த இடம் கூடு. இப்ப இது எப்படிப்பட்ட ஒரு சார்புத்தன்மை! குருவை தவிர, குருவினுடைய கடவுளை தவிர எனக்கு வேறு யாரும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒருவர் குருவை சார்ந்திருக்கிறார் அப்படின்னா வேற வழி கிடையாது. அதனாலதான் வந்து பெருமாளும் அவரை நோக்கி வர்றாரு, குருவும் அவரை நோக்கி வர்றாரு. இப்ப அவரே கூரத்தாழ்வாரே இதை விட நல்ல குரு ஒருத்தர் இருக்காரு, இந்த டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்குவா, அங்க போகவான்னு போயிருந்தா அவருக்கு கண்ணை கொடுக்கணுங்கிற கவலை ராமானுஜருக்கோ, ஏன் அவன் வந்து என்கிட்ட கண்ணு வேணும்னு கேட்க மாட்டாங்கிறான், நீ வர சொல்லுன்னு கேட்க வேண்டிய அவசியம் பெருமாளுக்கு வரக்கூடாது. ஆக இந்த கதைகள் எல்லாம் நமக்கு உணர்த்துற ஒரே ஒரு விஷயம் காஜி இந்த இடத்துல சொல்றதுதான். அவரை மட்டுமே சார்ந்திருக்கின்ற இதயத்தின் அழைப்பே வெற்றிடத்தை உருவாக்குகிறது. இந்த மாதிரி ஒரு வெற்றிடத்தை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தங்கள் இல்லத்துல உருவாக்க முடியும். வீட்டுல வந்து மருமகள் வந்துட்டாலும் சரி, யார் வந்தாலும் சரி, தன்னுடைய மனைவி கையால மட்டும்தான் உணவு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கணவர் வந்து ஓரளவுக்கு, அதுக்காக வந்து அவங்கள கொடுமைப்படுத்துறதுக்காக நீ தான் சோறு போடணும் அப்படி இல்லை. என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி கையால நான் சாப்பிட்றத விரும்புறேன், அவங்களே எனக்கு எடுத்து வைக்கட்டும். அது எவ்வளவு வந்து குறைவான சுவை உடையதாக இருந்தாலும் அவங்களை வைத்துக்கொண்டே புதிதாக வந்தவங்களை பாராட்டுறது, இதெல்லாம் வந்து விளையாட்டாக இருப்பது வேறு விஷயம். ஆனா உண்மையிலேயே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது சுவையில் குறைவாக இருந்தால் கூட அந்த மனிதன் நம்மோடு தொடர்ந்து இணைந்து பயணிக்கின்ற தன்னுடைய இணைக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுப்பதை காட்டுவதற்காகவாவது அதுவே எனக்கு போதும், அதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை. இப்ப இது என்ன பண்ணுது, குடும்ப வாழ்க்கையில ஒரு இதயத்துல ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி இன்னொருத்தரை அவங்கள சார்ந்து வாழ வைக்குது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, பெரும்பாலும் இருந்தது. இப்ப இந்த மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான அணுகுமுறை எல்லாம் இல்லை. இப்ப எல்லாமே வந்து எனக்கு என்ன நீ செஞ்ச, எனக்கு என்ன நீ செஞ்ச, எனக்கு எதுவுமே செய்யல. இதுதான் கணவன் மனைவிக்கு இடையில உள்ள வார்த்தைகளாகவே கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல அந்த கணவர் இறக்குறப்ப கூட, இறந்த பிறகு என்னத்தான் எனக்கு வச்சுட்டு போனான், என்ன இப்படி நடுத்தருல நிறுத்திட்டு போனான்னு அந்த அம்மா பார்த்தேன் நான். அந்த மாதிரியாக நம்மளுடைய சார்பு தன்மை மாறி போச்சு, எனக்கு ஏதாவது நீ செஞ்சாகணுங்கிற கட்டாயத்துல. அப்படி அல்ல. இது உலக வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, ஒரே ஒரு விஷயம்தான், ஒருவரை மட்டுமே சார்ந்து வாழுதல். இந்த விஷயம் மிக எளிதாக ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோமோ அவர்களை நம்மை நோக்கி அழைத்து வருகிறது, ஒருவித கட்டாயத்தை அவர்களுக்குள் உருவாக்குகிறது. நீங்கள் எந்த அளவு அவரை மட்டும் சார்ந்திருக்கிறீர்கள், அந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் அந்த வெற்றிடத்தை ஏற்படுத்தி கொள்ள பிரார்த்தனையை கூட உபயோகிக்க தேவையில்லை. நம்முடைய மிஷன் பிரார்த்தனையை சொல்லி கூட நீங்க அந்த வெற்றிடத்தை உருவாக்கிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 சொட்டு கண்ணீர் விடுறதாக இருந்தாலும் இரவு உறங்க செல்வதற்கு முன் அவரது உயர் பிரசன்னத்தை வேண்டி அழைக்கும் போது அதை செய்யுங்கள் என்று பாபுஜி மகராஜ் கூறுகிறார். முக்கியமான ஒரு இடத்துக்கு மாஸ்டர் வரார். இது ரொம்பவும் முக்கியமான இடம்னு வச்சுங்களேன். ஏன்னு கேட்டா, நம்மளுடைய இரவு உறங்கும் போது செய்கின்ற பிரார்த்தனை அப்படிங்கும் பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பேரளவுல இருக்குது, அல்லது ஒரு உடன்பாடு இல்லாத நிலைமையில
நான் செய்த எல்லா விதமான தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்கறதும், மீண்டும் இது மாதிரி பாவங்களை நான் செய்ய மாட்டேன்னு உறுதி சொல்றதும் அப்படின்னு இருக்குன்னா, பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும், இல்லைன்னா எனக்கு மட்டும் நான் சொல்றேனே, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், எந்த விதமான தவறுகளும் செய்யறது இல்லை, எல்லா விதமான இதுவும் தூய்மையா வச்சிருக்கேன், நான் தினமும் தியானம் பண்றேன், எல்லாம் பண்றேன், நான் என்ன பொய் சொல்றேன்னா, திருடுறேன்னா, மற்றவங்களுக்கு எடுக்கிறேன்னா, நான் ஒன்றும் பாவமும் செய்யலையே, நான் என்னதுக்கு இன்னைக்கு போய் பெட் டைம்ல ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும். ஆனால் இந்த பாவ கணக்கு அப்படிங்கிறது எந்த பிறவியில உருவானது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒண்ணு, எந்த பிறவிலுமே பாவ கணக்கு இருக்க முடியாதுங்க. நான் 30 வருஷமா தியானம் பண்றேன், நான் டெய்லி விஸ்கோர்ஸ் படிக்கிறேன், சத்சங்கம் அட்டன் பண்றேன், மாஸ்டர் ஒரு சத்சங்கத்துல 1000 சொச்சம் பிறவிகளுடைய சம்ஸ்காராவை அகற்றுறாருன்னா எனக்கு எப்படிங்க இருக்க முடியும்னா, அப்படி ஒரு பாவத்திரை அப்படிங்கிறது நமக்கு இல்லைன்னா நம்ம மாஸ்டருடைய பிரசன்னத்தை பிரத்யட்சியமாக உணரணும். சத்திய நிலை நம்முன் காட்சி அளிக்க வேண்டும். நம்ம எந்த நேரமும் தெய்வீக பிரவாகத்துல மூழ்கி இருக்கணும். இந்த மூணும் நடக்கல, இதுல ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா கூட நமக்கு ஆமா நம்முடைய பாவத்திரையெல்லாம் விலகிடுச்சு. அப்ப இதெல்லாம் நடக்கல அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிறது எதுன்னா, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த என்னுடைய பிழைகள், அதனால ஏற்பட்ட பாவம். இப்ப இதை அகற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னா, ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, இரவு நேர பிரார்த்தனை. நாங்க பிரிசப்டர்கிட்ட சிட்டிங் கொடுத்தா சரியா போவோம், அவர் முன் பிறவி எல்லாத்தையும் நீக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. முன்பிறவி சம்ஸ்காரங்கள் எல்லாம் மாஸ்டர் ஒவ்வொரு இதுலயும் பல பிறவிகளாக இருக்கிற சம்ஸ்காரம் எல்லாம் நீக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் இரவு நேர பிரார்த்தனை பண்ணா மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னா, மாஸ்டர் ஒரு விஷயத்துக்காகத்தான் எல்லாவற்றையும் நீக்குகிறார். எதுன்னா, ஆன்மா அது தடைகளை கடந்து அது தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதற்கு எது தடையாக இருக்குதோ அந்த பாதையை மட்டும் சரி பண்றதுக்கு தான் அவர் கிளீன் பண்றார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ்காராவில் நடுவுல ஒரு சின்ன பாதையை போட்டு அது வழியா கூட்டிட்டு போற அளவுக்கு தான் அவரு சுத்திகரிப்பு பண்றாரு. அவ்வளவுக்குதான் அவருக்கு இயற்கை அனுமதி. மத்ததெல்லாம் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கோ அந்த அளவை தான் நம்ம என்ன பண்றோம், உணர முடியாமல் தவிக்கிறோம். அவர் செஞ்சும் நான் உணர முடியாமல் தவிக்கிறேன்னா ஏதோ ஒண்ணு நிக்குது. இப்ப நீங்க 1944 விஸ்பர்ஸ பாத்தீங்கன்னா, பாபுஜிக்கு செஞ்ச எல்லாத்தையும் நான் உனக்கும் செஞ்சேன் அப்படிங்கிறாரு மதன் மோகன்லால், பாபு மதன் மோகன்லால். ஆனா அந்த பிரதர் என்ன பண்றாரு, நீங்க எனக்கு எதுவுமே செய்யல, என்னால எதுவுமே உணர முடியல அப்படிங்கிறாரு. அப்ப என்ன வித்தியாசம், ரெண்டு பேருக்கும் நான் ஒன்னாதான் கொடுக்குறேன், நீ ஏன் உணரல அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய பாவ கணக்கு, அவ்வளவுதான். இப்ப மாஸ்டர் கொடுப்பதை நான் உண்மையிலேயே உணரணும் அப்படின்னா, அந்த திரை விலகணும் அப்படின்னா ஒரு வழிதான் இருக்கு. இந்த ஒரு வழி என்னன்னா, இரவு நேர பிரார்த்தனையில ஒரு மன்றாடி கெஞ்சி நெக்குருகி என்னிடம் இருக்கிற நான் செய்த பாவங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்கிற நிலைதான். வேற எங்கேயாவது பாபுஜி இந்த மன்றாடி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க? இந்த மனநிலை அப்படிங்கிறது தான் மிகுந்த பணிவை உருவாக்கி என்கிட்ட இருக்கக்கூடிய சுமைகளாக இருக்கக்கூடிய அந்த முற்பிறவினால செய்யப்பட்ட அந்த பாவங்கள் அதனுடைய திரைகளை அகற்றுகிறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு நடுவுல என்ன அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அது வழியா கூட்டிட்டு போற மாதிரி தான் மாஸ்டர் கூட்டிட்டு போய் ஆகணும். எல்லாவற்றையும் அகற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு வரல. ஏன் வரலன்னா, நான் தியானம் பண்றேனே ஒழிய அவரை முழுமையாக சார்ந்து இல்லை. இப்ப நான் ஆசிரியர், என்கிட்ட வர்ற மாணவன் எனக்கு எதுக்காக சார்ந்து இருக்கிறான்? படிக்கிறதுக்காக மட்டும். அவனுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கா, அவனுக்கு ட்ரெஸ் இருக்குதா, அவங்க வீட்டுல லைட் எரியுதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. அவன் படிக்கணும், அவன் படிக்கிறதுக்கு பரீட்சை எழுத பணம் இல்லை, இல்ல புத்தகம் வாங்க காசு இல்லை, நோட்டு வாங்க காசு இல்லைன்னா கொடுத்து அவன் படிப்புக்கு சப்போர்ட் பண்றது மட்டும்தான் நான் பார்ப்பேன். இதே நேரத்துல என்னையவே சார்ந்து வாழ்ற ஒரு அனாதை குழந்தை என்கிட்ட வந்துருதுன்னா, அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தைய நான் தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னா, இதையே நான் சொல்றேன், என் பிள்ளைய சொல்லக்கூடாதுன்னா அது எனக்கு கடமை.
அதே நேரத்துல ஒரு ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தை, வேற யாருமே கிடையாது, அதுக்கு சாப்பாட்டுக்கும் நான் தான் பொறுப்பு, அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கும் நான் தான் பொறுப்பு, அது படிப்புக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னா, அப்ப நான் எப்படி இருப்பேன்? இப்ப இதுக்கு இதுக்கு என்ன காரணம்னா, அந்த குழந்தைக்கு வேற யாரும் இல்ல என்ன தவிர அப்படிங்கிற காரணம். அப்ப அந்த மாதிரி ஒரு சார்பு தன்மையோட, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கிறா மாஸ்டர்? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்க. திரும்பி மனசறிஞ்சு நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு யார் மன்றாடுகிறார்களோ, இந்த மன்றாடுகின்ற அந்த மனநிலை, அந்த 2 சொட்டு கண்ணீர் தான் உண்மையான வெற்றிடத்தை உருவாக்குகிறது. இப்ப இந்த சூட்சுமம் நமக்கு தெளிவுபடலை, அல்லது தெளிவுபட்டாலும் செய்ய விருப்பமில்லை. ஆக செய்தாலும் அதுல மனம் ஈடுபடலை. மனம் ஈடுபட்டாலும் உண்மையிலேயே கண்ணீர் வரலை அப்படின்னா நடிங்க அப்படின்னு சொல்றாரு. நடித்தாவது இந்த 10வது நியமத்துல யார் பூரணமாக தன்னை இழக்கிறார்களோ அவர்கள் தான் ஆன்மீக வாழ்க்கையில உண்மையிலேயே மாஸ்டர் நமக்கு என்ன செய்யறாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். மாஸ்டருடைய பிரசன்னத்தை உணரலாம். மாஸ்டருடைய பிரசன்னத்தை உணராமல் எத்தனை சக்கரங்கள் வெளிப்படைந்திருந்தாலும், நீங்க ரைட்ல சுத்துதா, லெப்ட்ல சுத்துதா, என்ன கலர்ல இருக்குது, எதிராளி வர்றவர் என்ன நினைக்கிறாரு, அவர்கிட்ட எந்த இடத்துல சம்ஸ்காரா இருக்கிறது என்று அகற்றுகிற அளவுக்கு சூட்சும உணர்வு இருந்தால் கூட அந்த எதிராளிக்கு பின்னாடி நிக்கிற மாஸ்டருடைய பிரசன்னத்தை உங்களால பார்க்க முடியாது, என்னால பார்க்க முடியாது. அதை எதை பார்க்கணுமோ அதை பார்க்கிற அளவுக்கு இங்கே திரை விலகணும்னா ஒரே ஒரு வழிதான். 2 சொட்டு கண்ணீராவது வருகின்ற அளவுக்கு மன்றாடி இரவு நேர பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த இந்த கான்செப்ட நம்ம புரிந்துட்டு இருக்க விதம் வேற. ஏதோ ஒண்ணுங்க, நம்ம அன்றாடம் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணுங்க, அவ்வளவுதாங்க. அப்படி கிடையாது. ஏன் எனக்கு அந்த பாவத்துக்கு ஏன் மன்னிப்பு? இன்னும் நீ என் கண்ணு முன்னாடி தெரியலையே, இன்னும் என்னால உன்னை உணர முடியலையே. இப்ப பாபு மதன் மோகன்லால் கேரக்டர் நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, அவர் லாலாஜியை குறை சொல்றதுல தான் இருந்தாரு கடைசி வரைக்கும். நீங்க எனக்கு எதுவும் செய்யல, எனக்கு எதுவும் செய்யலன்னு. அதே அவர் இரவு நேரத்துல உட்கார்ந்து மன்றாடி, ஐயா நானும் இந்த மாதிரிதான் இருக்கேன், என்னால உணர முடியலையே, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா, எனக்கு அந்த தடைகளை அகற்றக்கூடாதான்னு கெஞ்சிற மனநிலைக்கு போயிருந்தாருன்னா லாலாஜியால அதை செய்ய முடியும். அதனாலதான் பாபுஜி அவரை மனதில கொண்டுதான் 10வது நியமத்தை எழுதியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இந்த இந்த பாட்டுல 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு மாஸ்டரை முழுமையாக சார்ந்திருப்பது மட்டுமே அவரை கட்டாயப்படுத்தி நம்மை நோக்கி அழைக்கும் அந்த வெற்றிடத்தை உருவாக்கும். மொத்த விஷயம் இந்த முழுமையான சார்பு தன்மையை உருவாக்கி வெற்றிடத்தை உருவாக்குறதுக்கு மிஷன் பிரேயரை விட பெட்டர் என்னன்னா இரவு நேர பிரார்த்தனை. இரவுல உறங்குறதுக்கு முன்னாடி கண்ணீர் மல்க மன்றாடி, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னியுங்கள், இனிமேலும் மீண்டும் அந்த மாதிரி ஒரு இதை நான் செய்ய மாட்டேன், தவறை செய்ய மாட்டேன் மனதறிந்து அப்படின்னு யார் ஒருவர் கெஞ்சுகிறாரோ. எது பாவம்னா, எனக்குள்ளார மாஸ்டர் பிரசன்னம் இருந்தும் இன்னும் என்னால பார்க்க முடியாம இருக்கிறது தான் பாவம். இதை தவிர வேற எதுவும் பாவம் கிடையாது. நீங்க கொலையே பண்ணியிருந்தாலும் பாவம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, வஞ்சனையே பண்றீங்க, எது பண்ணாலும் சரி, உங்க உள்ளார மாஸ்டருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருந்தால் இது ஒரு அர்த்தமே கிடையாது. சத்திய நிலையினுடைய அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்மால பார்க்க முடிந்தால் அது நம்முடைய பாவங்கள்ல முற்றிலுமாக அகற்றிய நிலையாக நம்ம எடுத்துக்கலாம். தெய்வீக பிரவாகம் நமக்குள்ளார எந்நேரமும் அப்படியே பொழிந்து கொண்டே இருந்து, நம்ம பேசும் பொழுது, நம்ம நடக்கும் பொழுது, நம்ம அருகில யார் வரும் பொழுதும் அவர்களுக்கு ஊடுருவி நம்மகிட்ட இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த பாவ கணக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை வைத்து நம்மளை அடையாளம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய மூட்டையோட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாவற்றையும் மாஸ்டர் எடுத்து விடுகிறார் அப்படின்னு. இல்ல, ஆன்மா இங்கிருந்து விடுபட்டு செல்கின்ற அளவுக்கு மட்டும்தான் அவர் எடுக்கிறார். மிச்சத்தை எடுக்கிறதுக்கு நான் என் அகங்கார வளையங்களை அகற்றிக்கொள்ள வேண்டும். சொல்ற விஷயம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா தெரியும், ஆனா இதுதான் உண்மை. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சசிதவன் எழுதின அந்த எட்டர்னல் ஐங்கிற புக்கை நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் பாபுஜியை பாக்குறதுக்காக வர்றாரு. பாபுஜி இவங்கள்ட்ட போன் பண்ணி அவர் பரேலிக்கு வருவாரு, அவர் அங்கேருந்து கூட்டிட்டு வாங்க, அவர் அங்க போய் ஸ்டேஷன்ல வரவேற்று
அவரை நீங்க உங்க வீட்டுல தங்க வச்சுட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இவங்க போய் கூப்பிட்டு வர்றாங்க. அவர் வர்றாரு. அவருக்கு ஆன்மீகத்துல நிறைய ஆர்வம் இருக்கு. ஆனால் ஒரு ஆட்டிடியூட் தப்பா இருக்கு. நீங்கெல்லாம் நார்த் பீப்புள், உங்கள்ட்ட சுத்தம் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, நீங்க ஒன் சைடடா இருப்பீங்க. அதாவது எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்த்துட்டே வராரு. பட் அதே நேரத்துல அவருக்கு ஸ்பிரிச்சுவலா அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு, என்ன நடக்குது எல்லாம் பார்க்கறது. இவங்க அதை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. பார்த்துட்டே வந்துட்டு இவங்களுக்கு அடுத்த நாள் தங்க வச்சு அவருக்கு எல்லாமே செஞ்சு கூட்டிட்டு பாபுஜிட்ட விடுறாங்க. பாபுஜி அவரோட தங்கி இருக்கிறாரு. பாபுஜியோட தங்கி இருக்கும் பொழுது, அடாடா இவருடைய ஹார்ட் எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இவருடைய ஆன்மா ரொம்ப வெளிப்படைந்த நல்லா இருக்குன்னு நாள் இதே மண்டலத்தை கடக்க வைக்கிறார். நாள்லயே வேற சொல்றாரு, பேட்டி பாரு எவ்வளோ அழகான ஒரு ஹார்ட்டு, நான் இதய மண்டலத்தை கடக்க வச்சுட்டேன் இவரை அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க வர்றாங்க. இன்னைக்கு அவரை ஃபுல்லாவே மனமண்டலம் ஃபுல்லா நகர்த்திட்டேன். என்ன பாபுஜி இப்படி செய்யறாரு, இவருடைய ஆட்டிடியூடு சரியில்லையே, பாபுஜி இப்படி செய்யறாரு, இருந்தாலும் பாபுஜி நம்மள்ட்ட கேட்காத வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. 3வது நாள் அவங்க வரும்பொழுது அவர் சொல்றாரு, நான் அவரை மைய மண்டலத்துல கொண்டு வச்சுட்டேன், மைய மண்டலத்துல வச்சுட்டேன், அவரை பிரிசப்டம் பண்ணிட்டேங்கிற. அப்படி சொல்லிட்டு என்ன நான் செஞ்சது சரிதானேங்கிற மாதிரி கேட்குற அப்பதான் அவர் அவங்க சொல்றாங்க, இல்ல பாபுஜி எனக்கு என்னமோ அவருக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்ன நீ இப்படி சொல்ற? இல்ல பாபுஜி, அவருடைய நடவடிக்கையும் அவர் பேசுற விதமும் முற்றிலும் எதிர்மறையானதாக இருக்குது. ஆனாலும் அதை நான் உங்கள்கிட்ட மரியாதை நிமித்தம் சொல்லணும். இல்ல நீ இதெல்லாம் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். சரி ஓகே, மாஸ்டர் என்ன செய்யறாரோ செய்யட்டும் அப்படின்னு விட்டார் பாபுஜி. பட் அந்த பர்சன் அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அவர் பாபுஜி விட்டும் மிஷனை விட்டும் போயாச்சு. போகும்போது ஒரு லெட்டர் போயிட்டு போயிடுறாரு, எனக்கு இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் பிடிக்கல, ஐ ஹோப் நான் திரும்பி விரும்பும் போது நான் இங்க வர்றதுக்கு உங்களுடைய கதவு திறந்தே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டரும் எழுதிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப அவருக்கும் பாபுஜி எல்லா கட்டங்களையும் தூய்மை செய்துதான் அந்த அளவுக்கு ஆன்மாவை நகர்த்த முடியும். ஆனால் இது மாதிரி எத்தனை பேர் மைய மண்டலம் வரைக்கும் போய் கீழே விழுந்தாங்க, விட்டுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் இந்த 10வது நியமம் அங்க இல்லை. ஆக நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம், நான் மாஸ்டர்கிட்ட போயிட்டேன், என்னை மாஸ்டர் கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருவாரு, என்னை மைய மண்டலத்துல வச்சிருவாரு, என்னை பிறவி பெருங்கடலை நீந்த வச்சிருவாரு, எனக்கு இன்னமே இதுவே கிடையாது, எனக்கு பிறவியே கிடையாது, எல்லாம் சரி. ஆனால் மாஸ்டரை உணர்ற தன்மை இந்த பிறவியிலேயே வரல அப்படின்னா நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லையே. இப்ப பாபுஜியோட அப்பாவை எடுத்துக்கங்க. பாபுஜி எவ்வளவு ஹைட்டன் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் கொடுக்கணுமோ கொடுக்குறாரு. ஆனா அவர் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா ஒரு திகைப்புல இருக்கு, அது இருக்கிற இடத்த புரிஞ்சிக்கவே அதுக்கு 6 மாசம் ஆகும்னு சொல்லி மதன் மோகன்லாலோட அப்பா மட்டும் சொல்லிட்டு போறாரு. ரீசெண்டா மாஸ்டர் ஸ்பீச்லயும் அதான் சொன்னாரு, சோலை எலிவேட் பண்ணி வேற உலகத்துக்கு அனுப்பிடலாம், ஆனா அங்க போனாலும் அந்த சோலால அந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு எடுத்துக்காட்டு வேற சொன்னாரு. நீங்க பள்ளத்தாக்குல இருந்தாலும் ஆரோக்கியத்தோட இருந்தால் அனுபவிக்கலாம் எல்லாத்தையும். நீங்க மலைமுகட்டுக்கே போனாலும் நீங்க சிக் பீப்புள் ஆயிட்டீங்கன்னா உங்களால அந்த மலைமுகட்டினுடைய ஒரு ரம்மியத்தையோ அங்க இருக்கிற குளிர்ச்சியையோ அனுபவிக்க முடியாது. இப்ப நீங்க ஆரோக்கியமா அங்க போகணும்னா வேற வழி கிடையாது, மன்றாடி மன்னிக்க. எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒரு சில, நான் இன்னைக்கு இதை முடிச்சிடணும்னு சொல்லிதான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடுக்குள்ளார மாஸ்டர் இவ்வளவு விஷயங்களை வச்சு எழுதுறாரு பேசுறாருக்கும் பொழுது மனசு என்ன பண்ணுது, அது தாண்டி போக மனசு வர மாட்டேங்குது. இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ளார முடிக்க பார்ப்போம். 2 விஷயம். ஒண்ணு மாஸ்டரை மட்டுமே சார்ந்திருப்பதுதான் சூட்சமம். 2வது விஷயம் 9 மணி பிரார்த்தனை இல்ல, பின்னாடி பெட் டைம் பிரேயர், உறங்குவதற்கு முன் செல்கின்ற அந்த சொல்கின்ற அந்த பிரார்த்தனையில அவருடைய உயர் பிரசன்னத்தை வேண்டி அழைக்கும் போது மன்றாடி 2 சொட்டு கண்ணீர் விடுற அளவுக்கு போய் செய்யுங்க என்று பாபுஜி மகராஜ் கூறுகின்றார். அந்த செயல் ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே என்று இயந்திர கதியாக கருத்தளவில் மட்டுமே செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது.
குழந்தைகள் அப்படிதான் சொல்றாங்க, அல்லது சொல்ல வைக்குமாறு குழந்தைகள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அதெல்லாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு. இங்க வா பிரேயரை சொல்லு, இன்னைக்கு பிரேயர் சொல்லணும்னா அவ்வளவுதான், மாஸ்டர் தாத்தா கோச்சுக்குவாரு அப்படிலாம் சொல்லி குழந்தைய பிரேயர் சொல்ல வைக்காதீங்க. விளையாட்டா அது சொல்லணும், இயல்பா சொல்லணும். வாடா நம்ம 2 பேரும் பிரேயர் சொல்லுவோம், நீ சொல்லா சொல்ல சொல்ல நான் சொல்றேன். அந்த மாதிரி தான் உங்க குழந்தைகிட்ட பிரேயர் சொல்ல வைக்கணுமே ஒழிய, இன்னைக்கு சொன்னியா இல்லையா, சொல்லலைன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு நீ நல்லா படிக்க மாட்ட, உனக்கு நல்லா படிப்பு வராது, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பிரேயரை நீங்க சொல்றது வந்து அதுகிட்ட ஒரு மூடத்தனத்தையும் ஒரு இயந்திர கதியாக, சரி அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்கன்னு சொல்றதாக தான் போகும். தானாக அந்த குழந்தை செய்யணும்னா அதுக்கு விளையாட்டாக இயல்பாக அது வந்து அதனுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறுற வரைக்கும், அதுக்காக சொல்லித்தரவே வேணாம்னு நான் சொல்லல. அதை சொல்லி தர்றதுக்கும் அதோட தொடர்பு படுத்துற விஷயங்களும் ரொம்ப நியாயமானதாகவும் அதுலயும் சத்தியம் இருக்கும். அப்பதான் வந்து அது குழந்தைய சரியா போய் சேருது. குழந்தைகள் பலர் பிரார்த்தனையை இப்படித்தான் இயந்திர கதியாக சலிப்பூட்டும் விதத்தில் மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள். ஆரம்பத்தில் அது அப்படி இருக்கலாம், ஆனால் அதுவே தொடரக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் பல்வேறு விதமாக பயிற்சியை தொடங்கி இருக்கலாம். நாம் முன்பு வேறு ஏதாவது ஒரு பயிற்சி முறையை கடைபிடித்திருப்போம். இப்போது சகஜ மார்க்கத்தை பயிற்சி செய்கிறோம். இதையும் மற்றொரு சடங்காக்கி விடாதீர்கள். இதையும் நீங்கள் முடித்துவிட வேண்டிய மற்றொரு கடமை என்பதை போல எண்ணாதீர்கள். அதுதான் நம்ம தொடர்ந்து செய்யறோம், பல இடங்கள்ல செஞ்சிருக்கோம், கோயில் வழிபாட்டுல செஞ்சுட்டு வரோம். தேங்காய் கரெக்டா இருக்குதா, வாழைப்பழம் 3 வச்சோமா, பத்தி கொளுத்தணுமா இல்லையா, சூடத்தை எதனா பண்ணீங்க, அத சூடத்தை வளமா சுத்துறதா இடமா சுத்துறதா, சாம்பிராணி போடவே இல்லையே, இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனம் போயிடுச்சு, உள்ளுக்குள்ளார உள்ள எல்லா விஷயங்களும் போயிடுச்சு. அது மாதிரி 4:30 மணி ஆயிடுச்சு, தியானம் பண்ணவே இல்லையே, சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு, கிளீனிங் பண்ணவே இல்லையே, அந்த மாதிரி வந்து 5 to 5:30 கண்ண மூடி உட்கார்ந்துருந்துப்பா, என்ன நடந்தாலும் சரி, நடக்கலைன்னாலும் சரி, நடக்கலைன்னா அவ்வளவுதான், அப்படி சடங்காக ஆக்கி விடாதீர்கள். இதையும் நீங்கள் முடித்து விட வேண்டிய மற்றொரு கடமை என்பதை போல எண்ணாதீர்கள், உணராதீர்கள். இந்த உணர்வு, அப்பா இன்னைக்கு பண்ணிட்டேன்ப்பா, எப்படியோ ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா, அது ஒரு கடமை, அது முடிக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு போயிடாதீங்க. இந்த செயலில் தீவிர ஆர்வமும் தாபமும் அதிகமான அன்பும் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது, காலையில தியானத்துல உட்காரும் பொழுது ஒரு ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வத்தை உள்ளுக்குள்ளார உருவாக்கிட்டு உட்காருங்க. இல்லைன்னா அந்த ஆர்வத்தை உருவாக்குங்க, அதுக்கப்புறம் உட்காரலாம். உட்காந்து ஒரு புத்தகத்தை படிச்சோ அல்லது மாஸ்டருடைய வீடியோவை பார்த்தோ அந்த ஆர்வத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. உருவாக்கிட்டு தியானம் பண்ணுங்க. எந்த ஆர்வமும் இல்லாம வெறுமனே மண்ணு மாதிரி உட்கார்ந்தா எப்படி? இப்ப நீங்க புக் ரீடிங்க்கு அப்புறம் இப்ப நம்ம பண்ற மெடிடேஷன்ல ஏன் வந்து ஒரு வித்தியாசமான கண்டிஷன் வருது? ஏதோ ஒரு விதத்துல மாஸ்டருடைய புக்கை படிச்சு ஏதோ ஒரு கருத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு போய் நம்மளை அறியாம நம்ம இதயம் இலகி ஒரு ஆர்வம் ஏற்படுறதுனால அப்படி இருக்கு. இதுவே காலம்பரை எந்திரிச்சு கண்ணை மூடிட்டு இப்படியே உட்கார்ந்தோம்னா நம்ம தூங்குறோமா, முடிச்சிட்டு இருக்கோமா, உட்கார்ந்தேன் எந்திரிச்சேன்னு தெரியல, உட்கார்ந்தேன் எந்திரிச்சேன்னு தெரியல, இப்படித்தானே நம்ம சொல்றோம். உட்கார்ந்தேன் எந்திரிச்சேன்னு தெரியலன்னா அதனால என்னதான் நடக்கும்? ஆக அந்த மாதிரி ஒரு 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 மெக்கானிக்கலா இல்லாமல் இந்த பயிற்சியை செய்வதில் தீவிர ஆர்வமும் தாபமும் அதிகமான அன்பும் நிறைந்திருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன் மாஸ்டர் என்னிடம் சகஜ மார்க்கத்தில் வெறும் பயிற்சி மட்டுமே நம் வளர்ச்சிக்கு எதுவும் செய்து விடாது என்று கூறினார். நான் இப்போது இப்படி பேசுவது என் முந்தைய வாக்கியத்திற்கு முரணாக இருப்பதாக தோன்றலாம். ஏன்னா அங்க சொன்னபோது இப்ப மாஸ்டர் சொல்றாரு பயிற்சி மட்டுமே எல்லாம் செஞ்சிடாதுப்பான்னு. ஆனா இது வரைக்கும் தாஜி என்ன சொல்லிட்டு வர்றாரு, பயிற்சியை நீங்க நல்லா செய்யுங்கன்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. இது ரெண்டும் முரணாக இருப்பதாக தோன்றலாம், அப்படி இல்லை. வெறுமனே பயிற்சி செய்யாதீங்க, அதை வந்து முறையாக அன்போடு இதயபூர்வமாக ஆர்வத்தோடு இயக்கத்தோடு செய்யுங்கள். இதயபூர்வமாக செய்வது இயந்திரத்தனமாக செய்வது இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். தியானத்தை இதயபூர்வமாக செய்வது கூட நமக்கு சில நேரங்களில் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது. மாஸ்டர் எங்கே இருக்கிறார் என கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் மாஸ்டர்? என் உடல்நிலை ஏன் இப்படி இருக்கிறது? என் குடும்ப சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கிறது? நான் வேலை செய்கிற இடத்தில் பணியிடத்தில் சூழ்நிலை ஏன் இவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் அபியாசிகளுக்கு கேள்விகள் இருக்கிறது. அபியாசிகளிடமிருந்து மாஸ்டருக்கு இது போல கடிதங்களும் வருகின்றன. நாம் மாஸ்டரை எதற்காக ஏற்றுக்கொண்டோமோ அந்த முக்கியமான ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி, முழுமையான தன்மை மாற்றம் என்பதை தவிர மற்ற அனைத்து விஷயங்களையும் அவர் முன்வைக்கிறோம்.
எப்பயாவது உள்ளார மாஸ்டர் வரும்பொழுது நான் உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், நான் உனக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனை இல்லாம வச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லல. அதெல்லாம் நானாவே எடுத்துக்கிட்டதுதான். எனக்கு ஏன் மாஸ்டர் வந்து மெடிடேஷன்ல என்னால உள்ள போக முடியல, எனக்கு ஏன் மாஸ்டர் நான் கிளீனிங் பண்ணும்பொழுது எனக்கு இந்த மாதிரி தூக்கமா வருது, அப்படி யாரும் எந்த அபியாசையும் எழுதுறது கிடையாது. அதுக்குதானே மாஸ்டர் வந்து உறுதி கொடுத்திருக்காரு, உன்னுடைய பயிற்சி முறைக்கு நான் உதவி செய்கிறேன், அப்படித்தானே உறுதி கொடுத்திருக்காரு. ஆனா மாஸ்டர்கிட்ட நம்ம என்ன எழுதுறோம், மாஸ்டர் நான் தியானம் எல்லாம் பண்றேன், எனக்கு ஏன் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா கிடைக்கல, எனக்கு ஏன் வந்து என்னுடைய உயர் அதிகாரிய பிரச்சனை வந்துச்சு, நான் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஏன் என் குடும்பத்துல பிரச்சனை வருது, என்ன நம்பினா குடும்பத்துல பிரச்சனை வராது, உயர் அதிகாரிகிட்ட ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, இதெல்லாம் வந்து நானா எடுத்துக்கிட்டது, நானா அசியூம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் மாஸ்டர் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப நான் எதுக்காக மாஸ்டரை சார்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நானே தான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். ஆக மாஸ்டரை எதற்காக ஏற்றுக்கொண்டோமோ அந்த முக்கியமான ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி, முழுமையான தன்மை மாற்றம் என்பதை தவிர மற்ற அனைத்து விஷயங்களையும் அவர் முன் வைக்கிறோம். வேறு எதற்காகவோ மன்றாடி நம்முடைய நேரத்தையும் வீணடித்து அவருடைய நேரத்தையும் வீணடிக்கிறோம். நீங்கள் அவரிடமிருந்து எத்தகைய பதிலை எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் பிரார்த்திக்கும் போது ஏதாவது ஒன்று நிகழ்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதையே நாம் கண்களை மூடி அவரிடம் பிரார்த்தித்திருந்தால் அவருக்கு அதிக அளவு சிரமம் தராமல் இருந்திருக்கலாம். நமக்கு வந்து மெயில் போடணும், அதுக்கு மாஸ்டர் பதில் போடணும், அப்பதான் வந்து அது நடந்தது. பெரும்பாலான நேரம் டைரியில எழுதி வச்சா கூட அதுக்கான விஷயங்கள் நடந்துருது. ஆனா நமக்கு அதுல திருப்தி கிடையாது. நம்ம மாஸ்டர்கிட்ட நேரா போய் நம்ம குறைய சொல்லி அழுது, மாஸ்டரே என் குறைய கேட்டு மாஸ்டர் சரி அப்படின்னாரு, எல்லாம் சரியா போச்சு. மாஸ்டர் சரின்னு சொன்னாதான் சரியா போகுமா? நீங்க மனதால் நினைத்தால் அதை உணர்ற அளவுக்கு உங்க மாஸ்டர் வந்து சென்சிட்டிவ் கிடையாதா? உங்க மாஸ்டர் அவ்வளவுக்கு வந்து வாயால சொல்லி கேட்கிற அளவுக்கா இருக்கிறாரு? பாபுஜி அடிக்கடி சொல்லுவாரு, யுவர் மாஸ்டர்ஸ் ஆர் நாட் இன்சென்சிட்டிவ் அப்படின்பாரு. அந்த அளவுக்கு உங்க பிரச்சனைகள் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இன்சென்சிட்டிவா அவங்க இல்லை, எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இதை உங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கு சார்ந்து இருக்கும் போது மாஸ்டர் மட்டும்தான் என்றால் அவரிடம் வந்து பிரார்த்தனை மூலம் அதை சமர்ப்பிச்சுட்டு பேசாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை கொடுக்கதான் போறாரு. நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நாம் மாஸ்டரிடம் செல்கிறோம். அப்போது என்ன ஆகிறது? அவர் கருணையும் இரக்கமும் நிறைந்தவர், அதனால் அவர் நமக்கு ஏதாவது செய்வார். ஆனால் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவரிடம் செல்வது குழந்தைத்தனமானது. அப்படியாக நாம் இந்த வாழ்க்கையை வீணடிக்கிறோம். நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மாஸ்டரிடம் செல்வது என்பது சகஜ மார்க்கம் அல்ல. நமது பிரச்சனைகளை நாமே கையாண்டு தீர்வு காண்பதே சகஜ மார்க்கம். இது எல்லாத்துலயும் வந்து கோயில்ல இருந்து மற்ற பல இயக்கங்கள்ல சொல்றது, என்கிட்ட வா உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன். சகஜ மார்க்கம் என்ன சொல்லுது? என்கிட்ட வா உனக்கு தியானம் கொடுக்குறேன். உன் பிரச்சனையை நீனே தீர்க்கிறதுக்கான வலிமையே உள்ள இருந்து உனக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லுது. ஆக இதுதான் சகஜ மார்க்கத்தினுடைய கோட்பாடு, கொள்கை அப்படின்னா அதை வந்து இந்த ஒரு வரியில சொல்லிடலாம். நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக குருவிடம் செல்வது என்பது சகஜ மார்க்கம் அல்ல. நம் பிரச்சனைகளை நாமே கையாண்டு தீர்வு காண்பதே இயற்கையான வழிமுறை. அதுதான் சகஜ மார்க்கம். அதைத்தான் அது கற்பிக்கிறது. அது நம் உள்ளார்ந்த சுயத்தை ஆயத்தப்படுத்தி நாமே நம் வாழ்க்கை மீது ஆளுமை பெறும் மாஸ்டர்களாகும் அளவிற்கு நம்மை பலப்படுத்துகிறது. அதனால்தான் மாஸ்டர் மீண்டும் மீண்டும் நாங்கள் சீடர்களை உருவாக்குவதில்லை, மாஸ்டர்களை உருவாக்குவோம் என்கிறார். வாழ்க்கையை மென்மையாகவும் அமைதியாகவும் நடத்தி கொண்டு லட்சியத்தை நோக்கி நிதானமாக முன்னேறுவது எப்படி என்று அறிந்து நமது வாழ்க்கையின் மாஸ்டர்களாக இருப்பது அதுவே சகஜ மார்க்கம். எவ்வளவு லகுவாக இருக்க வேண்டிய பயணம் இது! நான் என்பதே இல்லாத போது மற்றவர்களுக்கோ அல்லது வேறு பிரச்சனைகளுக்கோ அங்கு எப்படி இடம் இருக்க முடியும்? நாம் பிரச்சனைகளின் மீதே நம் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகளை நோக்கித்தான் மென்மேலும் ஈர்க்கப்படுவோம். இந்த அனைத்தையும் கடந்து வருவதற்கான ஒரே வழி நாம் தொடர்ந்து நம்மை கவனிப்பதும் நம்மை ஆதி மூலத்துடன் இணைத்துக் கொள்வதுமே ஆகும். தியானம் சரியாக செய்யப்படும் பொழுது அந்த இணைப்பு உருவாகிறது. அந்த இணைப்பை ஏற்படுத்திய பின் அதை நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது அதற்கான வழிமுறைகளில் ஒன்று. உரையாடும் போது ஆதி மூலத்துடன் சத்திய நிலையுடன் தொடர்புடன் இருங்கள். அந்த உரையாடல் மென்மையான நீரோட்டம் போல பாயட்டும்.
நல்ல விதத்தில் மென்மையாக பேசுங்கள் மற்றும் அன்புடன் பேசுங்கள். அதுவே நமது தொடர்பை தக்க வைக்கும். நீங்கள் லாலாஜியின் உரையாடும் போது கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடுகள் என்பதை பல முறை படிப்பீர்கள் என நம்புகிறேன். முடிந்தால் 100 முறை கூட படியுங்கள். இது நான் அறிந்து கொண்ட ஒரு மதிப்புமிக்க விஷயமாகும். இது என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. உங்களுக்கும் அது அவ்வாறே ஆகட்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இந்த நாக்க எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி உரையாட வேண்டும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரோ, லாலாஜி சொல்லியிருக்காரோ, அதை மீண்டும் மீண்டும் படியுங்கள். அதனாலதான் ப்ரிசெப்டர் ஆகிற எல்லாருக்கும் அதை கட்டாய பாடமாக வைத்திருக்காங்க. அதை ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுற சொல்ல, மீண்டும் மீண்டும் படியுங்கள்னு மாஸ்டர் சொல்றாரு. அந்த மாதிரி படிச்சு அது மாதிரியே ஆகட்டும்னு நமக்காக மாஸ்டர் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். மாஸ்டர் நமக்கு எது நடக்கணும்னு பிரார்த்தனை வைக்கிறாரோ அதுல அவருடைய சங்கல்பம் இருக்கு. நாம் முயற்சி செய்யும் பொழுது அந்த சங்கல்பம் நம்மை அதில் வெற்றி பெற வைக்கும். அதனால நாமும் அதே முயற்சியோடு அதே பிரார்த்தனையோடு இன்னைக்கு காலை நேர தியானத்துக்கு செல்வோம். Please start meditation.